குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க கதம்ப குருமாங்க. உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதுவும் போட்டிருக்கேங்க. டர்னாப்ஸு எல்லாமே வெட்டி நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. கதம்ப குருமாவுக்கு தக்காளி ஒன்றுங்க, வெங்காயம் ஒன்றுங்க, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை தலை, ஒரு பச்சை மிளகாய் கீழ்ச்சி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு. அரைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள், தேங்காய், முந்திரி அல்லது கசகசா, பட்டை 2, கிராம்பு 2, ஒரு ஏலக்காய், சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே இந்த சீரகம், குருமிளகுங்க, இது அரைக்கிறதுக்கு போட்டுக்கணுங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க, மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய். சரிங்களா? அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. சோம்பு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனுங்க. கதம்ப குருமா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 3 ஸ்பூனுங்க. எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் இந்த சோம்பு, பட்டை 2, கிராம்பு 2, ஒரு கல்பாசிங்க எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த ஒரு பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த வெங்காயம் போட்டுடலாங்க. அப்புறம் தக்காளியும் போட்டுடலாங்க. கருவேப்பிலை தழை. இது நல்லா வதங்கிட்டுங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வதங்கினது பார்க்கலாங்க. இப்போ இதில் இந்த இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களாங்க, குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் வதங்கிட்டுங்க. வதங்கினது காய். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த காயெல்லாம் போட்டுக்கலாங்க. காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த கதம்ப குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாங்க. பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேங்க, மஞ்சள் பூசணிக்காய் போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன், கேரட் போட்டிருக்கேன், காலிஃப்ளவர் போட்டிருக்கேங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. சரிங்களா? இது என்ன பண்ணலாங்க, அப்படியே மூடி வைக்கலாங்க. வேகட்டுங்க. கொஞ்சம் அப்படியே சிம்மில் வைக்கலாங்க. வேகட்டுங்க. இப்போ நம்ம அரைக்க தேவையானதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதை போட்டங்க. இந்த சாம்பார் தூள் 1 ஸ்பூனுங்க, சாம்பார் தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க, சீரகம், குருமிளகு, இதையெல்லாம் நான் போய் நைஸாக அடிச்சுட்டு வந்துடுறேங்க. வேறு எதுவும் இந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க. இதே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா தாளிக்கும் போது 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு கல்பாசி, சோம்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அப்புறம் இதுலேயும் போட்டிருக்கோம். இதே சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க. நான் போய் இதை அரைச்சிட்டு வரேங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அப்படியே சிம்மில் வைக்கணுங்க. ரொம்ப ஹையில் வச்சிட்டோம்னா தீஞ்சு போயிடும். ஏன்னா தண்ணி ஊற்றலையே இல்லைங்களா, இன்னும் இந்த அரைச்சிட்டு வரத்துக்குள்ளார கொஞ்சம் சிம்மில் போட்டேங்க நான். இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குது இல்லைங்களா, இந்த விழுதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு வணக்கலாங்க. உப்பு போட்டுடலாங்க. உப்பு ஒரு 2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு போட்டுட்டு நல்லா அப்படி வணக்கலாங்க. வணக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாங்க. குருமா நல்லா காய் வேகட்டுங்க. சின்ன டம்ளரில் 2 டம்ளருங்க எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இது அப்படியே வேகட்டுங்க. நம்ம வெந்ததும் பார்க்கலாங்க குருமாவை. கதம்ப குருமா அப்படியே வேகட்டுங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. ஓ, சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வெந்தால் முடிஞ்சதுங்க. குருமா ரெடிங்க.
கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் கழித்து பார்க்கலாங்க. இப்போ எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க குருமா. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணலாங்க. பாருங்கள், சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. கதம்ப குருமா. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மல்லித்தலை அப்படியே லைட்டாக தூவிக்கலாங்க. குருமாலையும் போட்டுக்கலாங்க. தேங்க்யூ.